இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மேசராசி. மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய பேர் இந்த மேசராசி என்பர்கள் நம்மளுடைய சேனல்லே கமெண்ட் பாக்ஸ்லேயே கூட தெரிவிச்சிருந்தீங்க. ஏன்னா அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஷ்டப்படுறோங்க, நீங்கள் அற்புதமான ராசி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயேங்க மேசராசி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு செயலையுமே என்னால் முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு பின்வாங்கவே மாட்டீங்க. என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. கண்டிப்பாக ஜெயித்து காமிக்கக்கூடிய ஒரு ராசி. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். எதுலேயுமே ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு மனோதிடம், தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி. இவங்களுடைய செயல், சொல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறோம். நல்ல பண்பு, நல்ல சிந்தனையாளர், நல்ல கல்வியாளர், நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். பல விஷயங்கள் இவங்கக்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பொது இடத்துலையே கூட கொஞ்சம் தனித்துவமாக தெரியக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? ஏன்னா 12 ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி இந்த மேசராசி. அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்புக்கு இவங்க கிட்ட குறைவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். செல்வ செழிப்பே இல்லைனா கூட அதை உழைத்து அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஒரு வேளை ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், அல்லது உங்களுடைய கிரக அமைப்பு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சூரியன் குரு இணைந்து 3ஆம் இடத்துல இருப்பது, அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தனஸ்தானத்தில் தனது குடும்ப அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால 10ல் சனி ராகு அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு. வருகின்ற நாட்களில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் பிரச்சனையாக முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயரக்கூடிய யோகமெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட இன்னொரு ஹையர் பதவி அல்லது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆசை, நீண்ட நாள் கனவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் வாங்கியாவது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7.5 சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நல்ல ஒரு பொறுப்புள்ள நபராகவும் ஒரு முன்னேற்றமுள்ள நபராகவும் நீங்கள் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வலம் வருவீங்க. எந்தெந்த விஷயத்தில் அந்த மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எங்களுக்கு தான் உறவினர்கள்னால் ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் எப்படி உறவினர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், மனம் வருந்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவி இவங்களுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக 3ஆம் நபரால் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய தலையீட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 3வது நபர் உங்கள் இருவருக்கு இடையே வர்றதை அனுமதிக்காதீங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம். சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். சின்ன சின்ன தடைகள், குறுக்கீடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த விரைய செலவை கொஞ்சம் சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க அதில் கொஞ்சம் முதலீடு போடுங்க. செலவு கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். பேச்சில் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில விநாயகர் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த வேதனைகள் படிப்படியாக குறையும். மனதில் இருக்கிற குழப்பங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற விநாயகர் பெருமானோ முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் கேது செஞ்சிருப்பதனால ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் நேரடி பார்வையில் இருக்கிறது நல்லது. மற்றவங்கக்கிட்ட முக்கிய பொறுப்பை ஒப்படைச்சா கூட அது கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அது செய்கிறீங்களா அல்லது மற்றவங்ககிட்ட யார்கிட்டையாவது ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேல் பார்வையால் பார்க்குறது ரொம்பவும் நல்லது. தடைப்பட்ட வேலையில் இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். ஆனாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. திங்கக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரனால் வருமானம் படிப்படியாக உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துகிறவங்க, வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முயற்சியிலுமே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனால் நீங்கள் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதித்து முடிப்பீங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வீட்லேயும் நல்ல ஒரு சுபிச்சம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக இருங்க. டக்குன்னு யாராவது ஒருத்தர் பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம். பொறுமையாக அவங்க அதை செய்வாங்களா, அது கரெக்டாக அவங்க சொல்கிறத நம்ம நம்பலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா, வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு
அன்றாட வேலைகளை துவங்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.